பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை ஊழியர் ஒருவர் அதிகம் பணம் இல்லாததினால் பிரசவத்தை எதிர்நோக்கி நின்ற தன் மனைவியை சென்னையில் உள்ள அரசாங்க கோஷா ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்தார். ஐயோ, என் மனைவிக்கு சுகமான பிரசவம் வேண்டும் என்று வீட்டில் உட்கார்ந்து புலம்பி அழுது கொண்டிருந்தார். அந்த நாள் முழுவதும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்த தாதிகளின் தலைவி சொன்னார், அம்மா, உனக்கு நாளைக்கு தான் பிறக்கும். இப்பொழுது மணி 6 ஆயிற்று. நான் வீடு போய் நாளை காலை 6 மணிக்கு வருகிறேன். நீ அதுவரை சந்தோஷமாயிரேன்னு சொல்லி போய்விட்டாள். இரவு நடு நிசி 2 மணிக்கு பிரசவ வேதனை எடுத்தது. ஓவென்று வலி தாங்க முடியாமல் தவித்து புலம்பினாள். எங்கிருந்தோ அதே தலைவி ஓடி வந்தாள். பிரசவம் இன்பமாய் முடிந்தது. சற்று நேரத்தில் குழந்தையை கழுவி, அந்த அம்மாளை கழுவி, இருவரை நன்றாக படுக்க வைத்து நன்றாக அவர்கள் கவனித்துக் கொண்டார். அந்த அரவணைப்பில் அந்த குழந்தையும் சரி, தாயும் சரி உறங்கிவிட்டார். காலை 6 மணி வந்தது. யாரோ அவர்களை எழுப்பினார். கண் விழித்து பார்த்தால் அந்த தாதிகளின் தலைவி நின்று கொண்டிருந்தார், அழகாய் உடையணிந்து. எனவே அந்த பெண்ணுக்கு அல்லேலூயா என்று பெயரிட்டார்கள். அந்த பெண்ணும் அவருடைய கணவனும் இன்று ஊழியக்காரராக சென்னையில் இருக்கிறார். நடந்த ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? பரலோகத்தில் சாட்சியிடுகிற பிதா இந்த உலகத்திலும் நம்மை மறக்க மாட்டார்.